வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அம்மாநிலத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை பிஜேபி தொண்டர்களுடன் நமோ ஆப் மூலம் கலந்துரையாடினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து உழைக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு ஆதரவான அரசின் கொள்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக்கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் ரயில்வே உபகரணங்கள் பற்றிய சர்வதேச கண்காட்சியை தொடக்கி வைத்தார். ஆசியாவின் மிகப்பெரிய ரயில்வே கண்காட்சியில் 15 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 450 நிறுவனங்கள் ரயில்வே தொடர்பான தங்களின் அதிநவீன உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 6லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜப்பூர், சுக்மா, நாராயண்பூர் மாவட்டங்கள் மட்டுமே இந்த வகைப்பாட்டில் உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரியனை ஆராய்வதற்கான இந்தியாவின் ஆதித்யா L1 செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையிலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கும் தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பயிலரங்கு வரிசையில் 11வது பயிலரங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி இன்று ஏனாமில் ஜிப்மர் பல்துறை சிறப்பு ஆலோசனை பிரிவை நேரில் பார்வையிட்டு ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று ஆந்திர ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரை சந்தித்து ஏனாமில் குழாய் பாதை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கோரி பெறுவதில் ஆதரவு நாடினார். இதற்கிடையே குழாய் பாதை வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களைப் போல ONGC நிறுவனம் தங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி தரியல் திப்பா பகுதி விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.